Praise the Lord. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி நீங்கள் பாராட்டி கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சிலுவையில் நீங்கள் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை குறித்தும் சிலுவையில் நீங்கள் பேசின வார்த்தைகளை குறித்தும் நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்பித்து அதன்படி செய்ய எங்களை வழி நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாக ஈந்தனரே. எல்லாரும் பாடுவோம். உன்னைன்ற இடத்துல என்னைன்னு போட்டுக்குவோம். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விளையாக ஈந்தனரே அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன் மட்டும் பாடுவோம். ஏன்னா எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு, டக்குன்னு முடிக்கணும். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விளையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விளையாக ஈந்தனரே. பாருங்க, விலையேற பெற்றவர்களாய் நாம் மாறும்படிக்கு நம்முடைய தேவன் நமக்காக அவருடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு தான் இன்றைக்கி கூட நம்மளை சிந்தித்து கொள்ளணும். ஏன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம பார்க்குறோம், அந்த 7 வார்த்தைகளை வந்து ரொம்ப சோகமாக உட்காந்து 7 வார்த்தைகளையும் தியானிச்சுட்டு நம்ம போயிடுறோம். அதை குறித்து அதுக்கப்புறம் நம்ம அதை சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் மாறணும். அப்படி தான் அதை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா 1 யோவான் 3:1-2 நம்ம பார்த்தோம்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் நாம் எப்படி விலையேற பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் அழகாய் நம்மளுக்கு இந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறார். ஒரு மனுஷனுடைய மரண வாக்கு மூலம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் அது அப்படியே நடக்கும், அது உண்மை அப்படின்றத நினைக்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் மரண வாக்கு மூலம் கொடுத்தாலே நம்ம அதை எவ்வளோ விலையேற பெற்றதாக நினைக்கிறோன்னா, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் மரணமாய் மறிக்க போகிற அந்த நேரத்தில், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வாக்கு மூலம் ஒரு 7 வார்த்தைகளை குறித்து பேசியிருப்பார் என்றால் அது எவ்வளோ விலையேற பெற்றதாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்வது மாத்திரமில்லை, அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது தான் தேவன் நம்மளுக்கு இன்றைக்கும் வெளிப்படுத்துகிறார். 7 வார்த்தைகளை குறித்து பேச வேணாம், மற்றவங்க பேசிக்குவாங்கன்னு சொன்னார். ஆனால் ஒரு செகண்ட் நான் சொல்கிறேன். நான் இது வந்து 7 வார்த்தைகளையும் ஒரு சின்ன இதாக போட்டு வச்சுருக்கேன். இதில் 7 வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை ஒரு வார்த்தைகளை எடுத்துக்கினாலும் ஓகே. இந்த வருடத்தில் நம்ம இந்த வார்த்தைகளை நிறைவேற்றியே ஆகணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். நாம் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னா 70 தடவைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நம்ம செய்யணும். அடுத்து மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னா, சாலமோன் ராஜா
ஆலயம் கட்டி எல்லா ஜனங்களுக்காகவும் பரலோகத்தில் இருக்கிற பிதா எங்களுக்கு கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எசேக்கியா ராஜா எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தானியேல், அதான் 1வது வார்த்தை, அதில் நம்ம செயல்படுத்த போகிறோம். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன் சொல்கிறத பார்க்குறோம். அவன் விசுவாசித்தான், ரட்சிக்கப்பட்டிருக்கான். அப்போ நாமளும் விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படுவோம். கடைசி நேரத்தில் அவர் எப்படி இருந்தாரோ என்னமோ தெரியாது, ஆனால் கடைசி நேரத்தில் அவர் விசுவாசித்த நிமித்தமாக அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்பதை நீங்கள் நினைத்து செயல்பட வேண்டும். 3வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயே அதோ உன் மகன் சீசனை நோக்கி அதோ உன் தாயின்னு சொல்கிறாரு. அன்பு கூறுகிறவராய் இருந்தார். நாமும் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அன்பு மாயமற்றதாக இருக்கணும். நம்மளுடைய அன்பு சகோதர சிநேகத்தில் ஒருவரோடு ஒருவர் பட்சமாக இருங்கள் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்து இதை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம நிறைவேற்றவங்களாக இருப்போம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை என்று நான் இந்த வார்த்தையில் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று நாம் அறிக்கை பண்ணும் பொழுது காலையில் எழுந்த உடனே எசப்பா இன்னைக்கு நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதன்படி நம்ம ஓடலாம். 5வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கிறேன். ஆத்தும தாகத்தை குறித்து அவர் அதிகமாக அவர் கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஆத்தும மீட்பு அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆகவே ஆத்தும மீட்புக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இந்த வருடத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம சும்மா போயிடக்கூடாது, இதை செயல்படுத்தணும். அடுத்தது 6வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் முடித்து விட்டார். அவர் தம்மை தாமே கொடுத்து ஒரே தரம் பலியிடப்பட்டு அவர் முடித்து விட்டார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்லி. அவர் சொல்லும் பொழுது நம்மளாலையும் அந்த ஓட்டத்தை முடிக்க முடியும்ன்ற விசுவாசத்தோடு நாம் இந்த காரியத்தையும் செயல்படுத்தணும். 7வது பார்த்தீங்கன்னா, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒப்பு கொடுத்தவரிடம் நாம ஒப்பு கொடுக்கணும். அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையே இந்த நாளில் நம்ம உணர்ந்து இந்த வார்த்தைகளை குறித்து தனித்தனியாக பேசுகிறவங்க எல்லாருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி செயல்படணும். அதை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கார்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 7 வார்த்தை வேணும்னாலும் 7 எடுத்துக்கங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நம்ம விலையேற பெற்றவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். அந்த வார்த்தைகளை வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.